ஹாய் கைஸ், வெல்கம் டு ஷிவ்ஷாரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எள்ளு உருண்டை தான் பார்க்க போறோம். ஒரு கப் எள்ளு எடுத்திருக்கேன். அதை நல்லா 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளு தான் நல்லது, ஏன்னா இதில் ஊட்டச்சத்து நிறையா இருக்கு. இதில் வைட்டமின் ஏ, பி எல்லாம் இருக்கு. நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரைன் பண்ணி இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு நிழல்லே காய வைக்கணும். நல்லா ட்ரையாக காய வைக்கணும். வீட்டுக்குள்ளே 2 நாள் நல்லா காய வைக்கணும். காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு கப்பு எள்ளை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். குழந்தைங்க வெயிட் கெயின் இல்லாமல் இருப்பாங்கள்ல, வெயிட் கெயின் ஆகணும்னா இது டெய்லி ஒரு உருண்டை கொடுக்கலாம். நல்லா ஹெல்த்தி. அடுத்தது ஒரு கப்பு பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுத்தாலும் ஒரு டைம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா வீணாக போயிடும். அதனால் வறுத்த எள்ளை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வேர்க்கடலையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான். ஒரு கப் எள்ளு, ஒரு கப் வேர்க்கடலை, ஒரு கப் நாட்டு சக்கரை தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது நல்லா சின்ன சைஸ் பால் ஷேப்பில் நல்லா பிடிச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் பாலில் உள்ள சத்து ஒரு கைப்பிடி அளவு எள்ளில் இருக்குது. ஸோ டெய்லியும் ஒரு எள்ளு உருண்டை எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.